வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபின்டர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லையுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு வித்தியாசமான அமெரிக்கன் செக்ஸ் காமெடி மூவி அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட ஹீரோ ஒரு 19 வயசு பையன். அவனோட பேர் பர்சி. இவனோட அப்பா அம்மா ஒரு மிகப்பெரிய மல்டி மில்லியனரா இருக்காங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு கவலை தான், தங்களோட பையன் வந்து ரொம்ப ஷை டைப்பா இருக்கான், வெளி உலகத்தை பத்தியே தெரியல, அதுலயும் குறிப்பா செக்ஸை பத்தி எதுவுமே தெரியல அப்படின்ற மாதிரியான ஒரு கவலை தான். ஸோ அவனோட கூச்சத்தை போக்கணும் அப்படின்றதுக்காக அவனுக்கே தெரியாம ஒரு பொண்ணை ஹையர் பண்றாங்க. அந்த பொண்ணோட பேர் தான் வந்து மேடி. இவங்களுக்கு பண கஷ்டம் அப்படின்றது இருக்கும், அதனால வந்து இந்த டாஸ்கை எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த டாஸ்க்ல இவங்க என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸை ஃபேஸ் பண்றாங்க, கடைசியா கூச்சத்தை போக்குனாங்களா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவா படுறது இந்த படத்துல இவங்க காட்டின அந்த மிஷன் அப்படின்னே சொல்லலாம். கூச்சத்தை போக்குறதுலாம் ஒரு மிஷனா அப்படின்ற ஒரு கேள்வி ஸ்டார்டிங்ல எழதான் செஞ்சுச்சு. பட் அதை காட்டின விதம் அப்படின்றது ஒரு மாதிரி ஃபன் ஃபீல்டாக காட்டியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக மேடி எடுக்கக்கூடிய முயற்சிகள், அதாவது ஒரு இடத்துக்கும் அந்த பையனை கூட்டிகிட்டு போவாங்க, அதில் அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்றத ரொம்பவே நீட்டாக காட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அந்த பையனுமே பார்த்தீங்கன்னா பயங்கர ரிசர்வ் டைப்பாக இருப்பான். அதுக்கு காரணம் அவனோட ஸ்கூல் லைஃப்பில் நடந்த சில சம்பவங்கள் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த உண்மை, அதாவது தனக்கு தெரியாமல் தன்னோட அப்பா அம்மா இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அந்த பையன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்றது எல்லாமே சுவாரஸ்யமா இருந்துச்சு. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் முடிச்ச விதம் அப்படின்றதுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எண்டா தான் முடிச்சிருப்பாங்க. டியூரேஷன் வைஸ்மே பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 மணி நேரத்தில் முடியக்கூடிய ஒரு படம் தான். ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். ஓவரால் ஒரு வித்தியாசமான ஒரு ஃபன் ஃபில்டு செக்ஸ் காமெடி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட அந்த பிளாட் இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அமைச்சிட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்க தான் செஞ்சிச்சு. கண்டிப்பாக இன்னுமே ட்ராமா எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணி இன்னுமே கொஞ்சம் ஸ்பைஸ் அப் பண்ணியிருந்திருக்கலாம், அதுக்கான ஸ்கோப் இருந்துச்சு. பட் ரொம்பவே சிம்பிளாகவே ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் அந்த மிஷன் அது எப்படி போகுது அப்படின்றது மட்டும் தான் காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் ஜேர்னர் அப்படின்றது நிறைய பேருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதுவும் செக்ஸ் காமெடி அப்படின்றது ஒரு வித்தியாசமான ஜேர்னர். இந்த மாதிரியான படங்கள் உங்களுக்கு பிடிக்குன்னா ட்ரை பண்ணி பாருங்க, இல்லைனா இந்த படத்தை கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ இந்த படம் ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ், ஏன்னா இதில் ஏகப்பட்ட அடல்ட் காட்சிகள் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.